அவர் ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அவர் செபெதேயுவின் மூத்த மகன். கரடுமுரடான கைகளும் கடலின் உப்பும் வலைகளின் மணமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மீனவர். அவரது இளைய சகோதரன் யோவான் பின்னாளில் தனது மென்மைக்காக நினைவு கூறப்பட்டார். ஆனால் யாக்கோபு முதலில் வந்தவர், மூத்த மகன், கனமான வலைகளை இழுத்தவர், தந்தை செபெதேயு நம்பியிருந்த மகன். எல்லாம் மாறியது ஒரு சாதாரண காலையில், கடலின் கரையில். ஒரு குரல் அவரை அழைத்தது. அது அரசனின் குரலோ குருவின் குரலோ அல்ல, நாசரேத்தைச் சேர்ந்த இயேசுவின் குரல். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதரைப் பிடிப்பவன் ஆக்குவேன். யாக்கோபு எந்த ஆதாரமும் கேட்கவில்லை, கால அவகாசமும் கேட்கவில்லை. அவர் படகையும் வலைகளையும் விட்டார். தந்தை செபெதேயுவை படகில் விட்டுவிட்டு இதுவரை கற்பனை செய்யாத ஒரு வாழ்க்கையை நோக்கி இயேசுவை பின்தொடர்ந்தார். அந்த நாளில் ஒரு மீனவனின் வாழ்க்கை முடிந்து ஒரு அப்போஸ்தலனின் பயணம் தொடங்கியது. பன்னிரண்டு பேரில் கிறிஸ்துவின் மிக நெருக்கமான தருணங்களுக்கு சாட்சியாக மூவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பேதுரு, யாக்கோபு, அவரது சகோதரன் யோவான். அவர்களில் யாக்கோபு முதலில் கண்ட அற்புதமான தருணங்களில் ஒன்று யவீருவின் மகளின் வீட்டில் நிகழ்ந்தது. சிறுமி உயிரற்றுக் கிடந்தால் வெளியே இருந்தவர்கள் நம்பிக்கையை இழந்து அழுது கொண்டிருந்தனர். இயேசு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் சிறுமியின் பெற்றோரை மட்டும் உள்ளே அடைத்தார். அங்கே சிறுமியின் கையைப் பிடித்து இயேசு கூறினார், தலிதாகூமி, சிறுமியே எழுந்திரு. சிறுமி எழுந்தாள். மரணமே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிவதை யாக்கோபு கண்ட முதல் தருணம் அது. இது யாக்கோபு கண்ட முதல் அற்புதம் அல்ல, ஆனால் அவரது சாட்சிப் பயணத்தின் தொடக்கங்களில் ஒன்றாக இருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு அதே மூவரும், பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசுவுடன் ஒரு உயரமான மலைக்குச் சென்றனர். யாக்கோபு ஒரு அமைதியான ஜெப நேரத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அங்கே அவர் இயேசுவை முற்றிலும் புதிய விதத்தில் கண்டார். அவரது கண்முன்னே இயேசு உருமாறினார். அவரது முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது, ஆடைகள் கண்கூசும் வெண்மையாகின. பின்னர் மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசு எருசலேமில் நிறைவேற்றப் போகும் காரியத்தைப் பற்றி அவருடன் பேசினர். அப்போது ஒரு மேகம் அவர்களைச் சூழ்ந்தது. அதிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, இவர் என் அன்பு குமாரன், இவருக்குச் செவி கொடுங்கள். யாக்கோபு பயத்தில் முகங்குப்புற விழுந்தார். அந்த மலையில் அவர் ஒரு போதகரையோ குணப்படுத்துபவரையோ மட்டும் காணவில்லை. தான் பின்பற்றியவர் உண்மையில் யார் என்பதை அவர் முதன்முறையாக மகிமையில் கண்டார். அந்தக் காட்சியைப் பற்றி சரியான நேரம் வரும் வரை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். யாக்கோபு குறைகளற்றவர் அல்ல, ஆனால் தன் தவறுகளை மறைக்காத நேர்மையே அவரை மறக்க முடியாத சீடராக மாற்றியது. எருசலேமை நோக்கி இயேசு பயணித்தபோது யாக்கோபுவும் யோவானும் தங்கள் தாயின் மூலம் ஒரு துணிச்சலான வேண்டுகோளை வைத்தனர். இயேசுவின் மகிமையில் ஒருவர் வலப்புறத்திலும் மற்றொருவர் இடப்புறத்திலும் அமர வேண்டும் என்று. மற்ற சீஷர்கள் கோபமடைந்தனர். ஆனால் இயேசு, நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா என்று கேட்டார். யாக்கோபு, அதன் விலையை அறியாமல் முடியும் என்றார். அந்த பாத்திரம் தமக்கு காத்திருந்த தியாகத்தின் அடையாளம் என்பதை அவர் அப்போது அறியவில்லை. ஆண்டவரின் பார்வையில் பெருமை என்பது உயர்ந்து நிற்பதில் அல்ல, பிறருக்காகத் தாழ்ந்து சேவை செய்வதில் உள்ளது. இறந்த சிறுமி உயிர்த்தெழுந்ததைக் கண்டவர்களும் மலையில் இயேசுவின் மகிமையை பார்த்தவர்களுமான அந்த மூவர், பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசுவின் கைது செய்யப்படுவதற்கு முந்தைய இரவில் அவருடன் கெச்சமனே தோட்டத்தின் ஆழத்திற்குச் சென்றனர். என் ஆத்துமா மரணம் வரைக்கும் துக்கமடைந்திருக்கிறது, என்னுடன் விழித்திருங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். ஆனால் அந்த இரவின் சோர்வு யாக்கோபையும் வென்றது. அவர் தூங்கிவிட்டார். இயேசு 3 முறை திரும்பி வந்தபோதும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தனர். தாம் தனியாக எதிர்கொள்ளவிருந்த வேதனையை அறிந்திருந்த போதிலும்
இயேசு அவர்களை தூங்கவிட்டார். பின்னர் தீவட்டிகளுடனும் ஆயுதங்களுடனும் சிப்பாய்கள் ஒலிவமரங்களுக்கு நடுவே தோன்றினர். அந்த கணத்தில் எருசலேம் செல்லும் வழியில் இயேசு கேட்ட, பாத்திரத்தை நீங்கள் குடிக்க முடியுமா என்ற கேள்வியின் உண்மையான அர்த்தம் யாக்கோபின் கண்முன்னே வெளிப்பட்டது. அது இனி ஒரு கேள்வி அல்ல, அந்த பாத்திரம் வந்துவிட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் யாக்கோபுவின் மரணத்தை ஒரே ஒரு வசனத்தில் பதிவு செய்கிறது. யோவானின் சகோதரனான யாக்கோபை ஏரோது வாளால் கொன்றான். சபை வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களை தடுக்க ஏரோது நடவடிக்கை எடுத்தான். அதில் முதலில் உயிரை இழந்த அப்போஸ்தலன் யாக்கோபுதான். ஒரு காலத்தில் இயேசுவின் அருகில் ஒரு முக்கிய இடத்தை விரும்பியவர் இப்போது இயேசுவுக்காக தனது உயிரையே கொடுத்தார். ஒருநாள் இயேசு அவரிடம் கேட்டிருந்தார், நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்க முடியுமா? அப்போது யாக்கோபு, முடியும் என்று சொன்னார். அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை அவர் தனது கடைசி நாட்களில் புரிந்து கொண்டார். ஒரு பழமையான பாரம்பரியத்தின்படி அவருக்கு எதிராக சாட்சி கூறிய ஒருவனும் யாக்கோபுவின் கடைசி நேர தைரியத்தை பார்த்து மனம் மாறி தானும் விசுவாசியாக மாறினான். இறுதியில் யாக்கோபுடன் சேர்ந்து மரணத்தை ஏற்றுக்கொண்டான். யாக்கோபுவின் வாழ்க்கை முடிந்தது. ஆனால் அவர் விட்டுச் சென்ற சாட்சி இன்னும் உயிருடன் இருக்கிறது. இங்கே வரலாற்று ஆதாரங்களை விட பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய கதை நம்மை அழைத்துச் செல்கிறது. யாக்கோபு தனது மரணத்திற்கு முன்பே யூதேயாவை விட்டு அன்றைய உலகின் மேற்கு கடைசி பகுதியாக கருதப்பட்ட ஸ்பெயினுக்குச் சென்று இயேசுவின் செய்தியை பகிர்ந்தார் என்று பாரம்பரியம் சொல்கிறது. அந்த பயணம் அவரது வாழ்நாளில் பெரிய வெற்றியை தரவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பினார். அதற்குப் பிறகு ஏரோதுவின் உத்தரவால் கொல்லப்பட்டார். ஆனால் கதை அங்கே முடியவில்லை. ஒரு பழமையான பாரம்பரியத்தின்படி அவரது சீடர்கள் யாக்கோபுவின் உடலை படகில் எடுத்துச் சென்று அவர் ஒரு காலத்தில் சென்ற ஸ்பெயின் நாட்டிற்கே மீண்டும் கொண்டு சென்றனர். அங்கேயே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது. இவை வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட உண்மைகள் அல்ல, பாரம்பரியமாக தொடர்ந்து சொல்லப்படும் கதைகள். ஆனால் அந்த பாரம்பரியம் ஸ்பெயினின் கிறிஸ்தவ வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு வடமேற்கு ஸ்பெயினில் யாக்கோபுவுடையது என்று நம்பப்படும் ஒரு கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. அந்த இடமே பின்னர் சாண்டியாகோ டி கம்போஸ்தெலா என்று அழைக்கப்பட்டது. அந்த கல்லறையின் மீது ஒரு பெரிய பேராலயம் கட்டப்பட்டது. அதைவிட பெரிய ஒன்று அதை சுற்றி உருவானது. ஒரு யாத்திரை பாதை, காமினோ டி சாண்டியாகோ, புனித யாக்கோபுவின் பாதை. இன்று வரை உலகின் பல நாடுகளிலிருந்து மக்கள் இந்த பாதையில் நடந்து செல்கிறார்கள். சிலர் விசுவாசத்திற்காக, சிலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளுக்காக, இன்னும் சிலர் தங்களை தேடிக்கொண்டு அவர்கள் வழியில் இருக்கும் சிப்பி வடிவ அடையாளங்களை பின்பற்றி இறுதியில் சாண்டியாகோ பேராலயத்தை அடைகிறார்கள். ஒரு காலத்தில் யாக்கோபு இயேசுவின் அருகில் ஒரு முக்கிய இடத்தை கேட்டார். ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்தது ஒரு சிம்மாசனம் அல்ல. உலகம் முழுவதிலிருந்தும் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரும் ஒரு பாதை. அதுவே யாக்கோபின் வாழ்க்கை நமக்குச் சொல்லும் மிகப்பெரிய பாடமாக இருக்கலாம். மகத்துவம் என்பது உயர்ந்த இடத்தில் அமர்வதில் இல்லை, பிறருக்காக நடக்கும் பாதையில் இருக்கிறது. அவரது கல்லறையை நோக்கிய பயணம் அவரது கதையின் முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். அவர் இறந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகும் யாக்கோபின் பெயர் உலகம் முழுவதும் பரவியது. ஐரோப்பாவின் பேராலயங்களிலும் தேவாலயங்களிலும் கையில் யாத்திரை கோலும் அருகில் சிப்பி சின்னமும் கொண்ட அவரது உருவம் இடம்பெற்றது. அவரது பெயர் பல நாடுகளைக் கடந்து இயாகோ, தியாகோ, ஜெய்மி, ஜாக், ஜியாகோமோ, சாண்டியாகோ என பல வடிவங்களைப் பெற்றது. இன்றும் அவரது திருவிழா நாளில் மக்கள் ஊர்வலங்களிலும் கொண்டாட்டங்களிலும் அவரை நினைவு கூர்கிறார்கள். ஒரு காலத்தில் யாக்கோபு சிம்மாசனத்தின் அருகில் ஒரு இடத்தைக் கேட்டார்.
ஆனால் அவருக்கு கிடைத்தது சிம்மாசனம் அல்ல, தலைமுறை தலைமுறையாக மக்கள் நினைவில் வைத்திருக்கும் ஒரு பெயர். இயேசு கற்றுக் கொடுத்தபடி சேவை செய்த ஒரு மனிதனின் பெயர்.